நீங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற ஆர்கானிக் ஃபுட்ஸ் நிஜமாவே ஆர்கானிக்ஸ் தானா, இல்ல நேச்சுரல் லேபிள்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறாங்களா? இன்னைக்கு கிரீன் மார்க்கெட்டிங்கோட டார்க் ரியாலிட்டியை பிரேக் டவுன் பண்ண போறோம். ஆஸ் அன் அக்ரி கிராஜுவேட் உங்களுக்கு லீகலான உண்மை எதுன்னு இப்போ நான் சொல்ல போறேன். ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது ஹெல்த்தி, சஸ்டைனபிலிட்டி அண்ட் ரொம்ப முக்கியமா ஹெவி ப்ரைஸ் டேக். ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற ஆர்கானிக் லேபிளுக்கும் நேச்சுரல் லேபிளுக்கும் என்ன அர்த்தம்? இது உண்மையா இல்ல நம்ம மேல நடக்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கேமா? இதுல நிஜமாவே விஷயம் இருக்கா? அலசி பார்த்துடலாம். ஆர்கானிக் வெர்சஸ் நேச்சுரல். ஃபர்ஸ்ட், இது ரெண்டும் ஒன்று கிடையாது. ஆர்கானிக் அப்படிங்கிறது ஒரு லீகலி ப்ரொடெக்டட் டேர்ம். இந்தியாவில் FSSAI, அப்பீடா இவங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இதுக்கு வச்சுருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் ஆர்கானிக்னு சொல்லணும்னா அந்த ஃபார்மில் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் இந்த மாதிரி எந்த விஷயமும் 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ரெகுலராக சாயில் டெஸ்ட் அண்ட் ஆடிட்ஸ் இதெல்லாமே நடக்கும். ஸோ ஆர்கானிக் ஹேஸ் அ லீகல் பேக்கிங். இப்போ நேச்சுரல் பற்றி பார்க்கலாம். இங்கே தான் ட்விஸ்டே இருக்கு. நேச்சுரல் அப்படிங்கிறது ஒரு அன்ரெகுலேட்டட் திங். லீகலாக நேச்சுரல் லேபிள்ஸை டெஸ்ட் பண்ண இங்கே எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஜென்ரலாக ஒரு ஃபுட்டில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸோ கலக்காமல் இருந்தால் அது நேச்சுரல் அப்படின்னு லேபிள் பண்ணிக்கிறாங்க. கிராப் வளர்றப்போ என்ன கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு அந்த நேச்சுரல் லேபிள்ஸ் சொல்லாது. ஸோ ஆர்கானிக் இஸ் ஸ்டாண்டர்ட், ஆனால் நேச்சுரல் இஸ் ஜஸ்ட் அ மார்க்கெட்டிங். நம்ம ஊரில் ஆர்கானிக்னு ஸ்டிக்கர் ஓட்டின எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. லுக் ஃபார் த லோகோ. இந்தியாவில் வாங்கும்போது ஜெய்விக் பாரத் லோகோ, அப்படி இல்லைன்னா இந்தியா ஆர்கானிக் அதாவது NPOP லோகோ இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஜென்யூன் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸில் ஒரு ட்ரேசபிலிட்டி கோட் இருக்கும். அதை வச்சு அந்த ப்ராடக்ட் எந்த ஃபார்ம்ல இருந்து நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நம்மளால ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் நேச்சுரல், ஃபார்ம் ஃப்ரெஷ், பியூர் இந்த மாதிரியெல்லாம் போட்டு வந்தால் இது ஃபுல்லாக மார்க்கெட்டிங் மட்டும்தான். லீகலாக இது ஸ்கேம் கிடையாது, ஆனால் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் க்ரீன் வாஷிங் நடக்குது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஆர்கானிக் ஃபுட்டில் இருக்க நியூட்ரியன்ஸ் நார்மல் ஃபுட் அதாவது கன்வென்ஷனல் ஃபுட்டை விட டிராஸ்டிக்காக அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் பெஸ்டிசைட்ஸோட ரெசிடியூஸ், ஹெவி மெட்டல் கண்டென்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸில் டிராஸ்டிக்கலி கம்மியாக இருக்கும். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ண லேபர் காஸ்ட், சர்டிஃபிகேஷன் காஸ்ட் இந்த மாதிரி நிறைய காஸ்ட் இருக்குது. அதனாலேயே இதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சில பிராண்ட்ஸ் நேச்சுரல் அப்படின்னு லேபிள் பண்ணிட்டு ஆர்கானிக் ஃபுட்ஸோட அதே ப்ரைஸ்க்கு இவங்களும் கொடுக்குறாங்க. இதுதான் ரியல் ஸ்கேம். எல்லாத்தையுமே ஆர்கானிக்காக வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் சில விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கீரை வகைகள், கிரேப்ஸ், டொமேட்டோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் பெஸ்டிசைடோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இதையெல்லாம் நீங்கள் ஆர்கானிக்காக வாங்கலாம். திக் ஸ்கின் இருக்க ப்ராடக்ட்ஸ் அதாவது கோகனட், ஆனியன்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் நார்மலாகவே வாங்கிக்கலாம். ஆர்கானிக்காக போகணுன்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் போகும்போது நேச்சுரல் அப்படின்ற லேபிளை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. லோகோவை செக் பண்ணுங்கள்.